இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் பார்த்தீங்கன்னா குடும்பமே லூசா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட மானமே போயிடுச்சு, அவள் எப்படி அந்த வீட்டில் போயிட்டு மண்ணை மிதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை மீடியாவில் காமிச்ச அந்த கும்பல் ஒரு பைத்தியம்னா இந்த குடும்பம் அதை விட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அவ்வளோதான் அவளை விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் சூர்யா வேற அவசர அவசரமாக கிளம்பி வராரு. இங்கே நிற்க வச்சு என்ன எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எவ்வளோ கேவலமான என்ன உனக்கு அப்படின்னு ஏதோ வாயை திறந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. என்ன நினச்சி இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் இதில் என்ன தப்பு இருக்குது, இது தப்புனா நான் திருப்பி பண்ண தான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சூர்யா உள்ளே வந்துடுறாரு. எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்க, நான் தான் ஏதோ உனக்கு பணம் கொடுக்கறதுல நினைப்பாங்க, இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நினைப்பாங்க, வெளில இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது அவர் பாதி சப்போர்ட் பண்ணுறாரு, பாதி சப்போர்ட் பண்ணல நிலமையில இருக்காரு. ஸோ சமாளிக்கிறாரு வேற. உடனே இவங்க டக்குன்னு நான் இதை பண்ண தான் செய்வேன் அப்படின்ட்டு கிளம்பி உள்ளார போயிடுறாங்க. கோவப்படாதுன்னு பாட்டி சொல்லும் பொழுது அங்கே உடனே என்ன சொல்கிறாங்க கடைசியாக அப்படின்னா, என்னால் இந்த பேருக்கு இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் கெட்ட பேரை நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. என்னாச்சு, எப்படி என்ன பிளான் வச்சிருக்க, எப்படி சரி பண்ண போகிற அப்படின்னு கடைசியில் சூர்யாவே ரூமில் கேட்டால் எதுவும் இல்லைங்கிறாங்க. எனக்கு சத்தியமாக தெரியல, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஏதாவது ஐடியாவை எனக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னா ஏதோ பிளான் வச்சிருக்க சொல்லாமல் மறைக்கிற, இதனால இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை வந்துட போகுதுன்னு சூர்யா பயப்படுறாரு. அப்படின்னு தான் ரெடியாக இருக்காங்க. என்ன செஞ்சாலும் அந்த குடும்பத்தில் உங்களை குறை சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் தசரதன் ஹாப்பி ஆகி கோடீஸ்வரிக்கு பீடாலாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்ல கணவர் கிடச்சிருக்காங்க மகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்த்தா நியூஸ் சேனலில் வந்துட்டாங்க. ஈஸியாக வராங்க நியூஸ் சேனலுக்கு, வேலையே இல்லாமல் இருப்பாங்க போல. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நீ ஒரு பெண் தனக்கு சுதந்திரமாக தனக்கு செய்யக்கூடிய உரிமை இல்லையா, என் குடும்பத்துக்காக நான் பண்ணுறேன், எனக்கு இந்த விக்கிரகங்கள் செய்கிறது செலவழிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன், இதை போய் ஒரு குறையாக சொல்கிறீங்க, உங்களை போய் ஏன் வேலை பார்க்குறீங்க, உங்கள் புருஷன் தான் அவங்களை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்பினாரான்னு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்படி நான் கேட்டால் என் புருஷன் குடும்பத்தை எனக்கு லட்சமாக பணம் கொடுப்பாங்க, இருந்தாலும் நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இது நல்லா தான் பேசினாங்க. ஆனால் அதையும் இந்த வீட்டில் சித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இத்தனை நாளுமே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, பெருசாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னா அதுக்கே கோவப்பட்டீங்க, இப்போ இவ பேட்டி கொடுத்து இன்னும் நிறைய பேர் பார்க்க போறாங்க, பிரச்சனையை பெருசாக்குறா அப்படின்ட்டு ராஜலட்சுமி ராகவன் எல்லாருமே திருப்பி அதையே சொல்ல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு காயத்ரி மட்டும் தான் சப்போர்ட் பண்ண வந்தாங்க, அவங்களே அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க, விஜயும் அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் அமைதியா இருக்க இப்போ மகா சும்மா விடக்கூடாது, எல்லாம் இந்த கோடீஸ்வரி கொடுக்குற கீ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த அனாமிகா நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரபாவுக்கெல்லாம் கால் பண்ணி அர்த்தராத்திரில ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும்னு உட்காந்துருக்காரு விஜய். ஸோ ஓவராலாக இப்போ இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு